அறிவியல்னாலே முன்னேற்றம் நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சில சமயம் அதே அறிவியல் மனிதநேயத்தோட இருண்ட பக்கத்தை நமக்கு காட்டினா எப்படி இருக்கும்? இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதாவது நாம இன்னைக்கு கொண்டாடுற அறிவியலோட சில முக்கியமான கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இன்னைக்கு நினைச்சு பார்க்கவே முடியாத ரொம்பவே அதிர்ச்சியான, ஏன் சட்டவிரோதமான சோதனைகள்ல இருந்து தான் வந்துச்சுன்னு சொன்னா. யார்கிட்டயும் சம்மதம் கேட்கல, யாருக்கும் பாதுகாப்பு இல்ல, கொஞ்சம் கூட கருணையும் இல்ல. ஆமா, இது நிஜமாவே நடந்த சோதனைகள். இதனால ஏற்பட்ட காயங்களை அறிவியலால என்னைக்குமே சரி பண்ண முடியாது. வாங்க அந்த இருண்ட உலகத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். நம்மளோட முதல் நிறுத்தம் ஒரு பேஸ்மெண்ட்ல உருவாக்கப்பட்ட சிறைச்சாலை, தி ஸ்டான்ஃபோர்ட் பிரிசன் எக்ஸ்பெரிமெண்ட். சும்மா யோசிச்சு பாருங்க, 1971ஆம் வருஷம் ஒரு காலேஜோட பேஸ்மெண்ட்டே ஒரு ஜெயில் மாதிரி மாத்துறாங்க. அங்க வர காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சும்மா டாஸ் போட்டு சிலரை காவலர்களாகவும் சிலரை கைதிகளாகவும் பிரிக்கிறாங்க. ஆனா இந்த விளையாட்டு ரொம்ப சீக்கிரமே வினையா மாறிடுச்சு. கொஞ்ச நாள்லயே நிலைமை கைமீறி போச்சு. காவலர்களா நடிச்ச மாணவர்கள் நிஜமாவே சேடிஸ்டா மாற ஆரம்பிச்சாங்க. கைதிகளா இருந்தவங்களோ மனசளவுல மொத்தமா உடைஞ்சு போனாங்க. 2 வாரம் நடக்கணும்னு பிளான் பண்ண இந்த சோதனைய வெறும் 6 நாள்ல நிறுத்த வேண்டியதா போச்சு. ஏன் தெரியுமா? அந்த 6 நாள்ல மனுஷனோட கொடூரமான இன்னொரு முகம் பட்டவர்த்தனமா வெளியே வந்துருச்சு. அடுத்ததா நாம பார்க்க போறது மனசே உழுக்குற ஒரு கதை. ஒரு குழந்தைக்கு பயம்னா என்னன்னு கத்துக் கொடுத்த கதை, லிட்டில் ஆல்பர்ட் சோதனை. இதுக்கு தேவைப்பட்டது 3 விஷயம்தான். ஒரு 9 மாச குழந்தை, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத ஒரு வெள்ளை எலி, அப்புறம் காதை கிழிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சத்தம். இது 3 சேர்ந்தா என்ன ஆகும்? ஒரு குழந்தையோட வாழ்க்கைய தலகீழா மாறிடும். ஒவ்வொரு தடவையும் அந்த பச்சை மண்ணு அந்த வெள்ளை எலிய தொட போகும்போதும் பின்னாடி அந்த பயங்கரமான சத்தத்தை ஒலிக்க விட்டாங்க. இதோட விளைவு, அந்த குழந்தையோட மனசுல வெள்ளை நிறம், பஞ்சு மாதிரி மென்மையான பொருட்கள், இதெல்லாத்தையுமே பயத்தோட தொடர்பு படுத்திட்டாங்க. இப்படியா ஒரு அப்பாவி மனசுல பயங்கர நெஞ்ச விதைச்சாங்க. அந்த சோதனை முடிஞ்சிடுச்சு. ஆனா அந்த குழந்தைக்குள்ள விதைக்கப்பட்ட அந்த பயமும் மன அதிர்ச்சியும் அது என்னைக்குமே முடியல. இப்போ நாம பார்க்க போறது 1 நாள் 2 நாள் நடந்த துரோகம் இல்ல, முழுசா 40 வருஷம் நடந்த ஒரு மாபெரும் துரோகத்தோட கதை. டஸ்கிகி சிஃபிலிஸ் ஆய்வு. 40 வருஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாதி, ஒரு தலைமுறையே மாறிடும். இவ்ளோ நீளமான ஒரு காலகட்டத்துக்கு ஒரு கொடூரமான பொய்ய உண்மையா நம்ப வச்சிருக்காங்க. இந்த ஆய்வுல என்ன பண்ணாங்கன்னா, சிஃபிலிஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஆண்களுக்கு அவங்களுக்கு நோய் இருக்குன்ற உண்மையை சொல்லவே இல்ல. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்து போறத இந்த ஆராய்ச்சியாளர்கள் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட அதை அவங்களுக்கு கொடுக்காம மறைச்சிட்டாங்க. எப்படி ஏமாத்தினாங்க தெரியுமா? இலவச மருத்துவ பரிசோதனைன்னு சொல்லி. இதுக்கு பேரு அறிவியல் இல்ல, இது மனித நேயத்துக்கு செஞ்ச ஒரு மன்னிக்கவே முடியாத துரோகம். கடைசியா நமக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு 2 பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு சோதனையை பத்தி பார்ப்போம். அதிகாரத்தோட சக்தி, மில்கிராம் கீழ்ப்படிதல் சோதனை. இப்போ உங்களை அந்த இடத்துல கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு லேப் கோட் போட்ட அதிகாரி உங்களுக்கு ஆர்டர் போடுறாரு. நீங்க ஒரு பட்டன் அழுத்தணும். அழுத்துனா அடுத்த ரூம்ல இருக்க ஒருத்தருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். அவரோட அலறல் சத்தம் உங்களுக்கு கேக்குது. வலி தாங்க முடியாம கத்துறாரு. ஆனா அந்த அதிகாரி நீங்க நிறுத்தாம ஷாக் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, இதுல கலந்துகிட்ட பெரும்பாலானவங்க அடுத்த ரூம்ல இருந்து மரண ஓலம் கேட்ட பிறகும் அதிகபட்ச எலக்ட்ரிக் ஷாக்க கொடுத்தாங்க. எதுக்கு? ஏன்னா ஒரு லேப் கோட் போட்ட அதிகாரி அப்படி செய்ய சொன்னார், அவ்வளவுதான் காரணம். இதை எதை காட்டுதுன்னா, நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க கூட ஒரு அதிகாரம் கட்டளையிட்டா எந்த அளவு கொடூரமான விஷயங்களை செய்ய துணிவாங்கன்னு ஒரு பயங்கரமான உண்மையை இது வெளிக்கொண்டு வந்துச்சு. சோ இந்த சோதனைகள் எல்லாமே நமக்கு சொல்ற ஒரே ஒரு முக்கியமான பாடம் இதுதான். நெறிமுறைகள் இல்லாத அறிவியல் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. வளர்ச்சி, முன்னேற்றம்னு சொல்லிட்டு நம்ம மனிதநேயத்தை இழந்துடவே கூடாது. இப்போ நீங்க சொல்லுங்க, நாம பார்த்த இந்த கொடூரமான சோதனைகள்ல உங்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குனது எது? அந்த ஸ்டான்ஃபோர்ட் சிறைச்சாலையா, இல்ல லிட்டில் ஆல்பர்ட்ன்ற அந்த குழந்தையோட கதையா, இல்ல அந்த 40 வருஷ துரோகமா, இல்லனா மில்கிராம் சோதனை காட்டின அந்த பயங்கரமான உண்மையா? இந்த விஷயங்கள் உங்களுக்கு புதுசாவோ அதிர்ச்சியாவோ இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விழிப்புணர்வை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்க மறக்காம ஷேர் பண்ணுங்க.